தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவிடாமல் அரசு தரப்பில் திட்டமிட்டு சதி செய்துவிட்டது என்று இந்து முன்னணியும் பாஜகவும் தெரிவித்துள்ளதை அடுத்து இப்பிரச்சனையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என மிகுந்த நம்பிக்கையில் இருந்த பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் தமிழக அரசின் செயலால் ஏமாற்றமடைந்தனர். இதில் இந்து பக்தர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பும் வந்துவிட்டது. இந்நிலையில் இப்பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது குறித்து இந்து முன்னணி மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பேசிய இந்து முன்னணி அமைப்பு நிர்வாகிகள் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவே அரசு தரப்பில் தகவல் அளிக்கப்பட்ட போதும் அதை நாங்கள் நம்பவில்லை. இதனால் கோவில் வளாகத்தில் அமைதியாக கூடி முருகனை வேண்டிக் கொண்டது மட்டுமல்லாமல் மனுதாரரும் தீபம் ஏற்ற தயார் நிலையில் இருந்தார். அரசு தரப்பில் மேல்முறையீடு முயற்சி முதலில் கைகூடாததால் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்ற முடிவில் இருப்பது தெரிந்தது. தீபம் ஏற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை என்பது தெரிய வந்ததும் உடனே அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது கோவில் அலுவலர் தரப்பில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. இதனால் தமிழக போலீசாரையும் அரசையும் நம்பி எந்த பலனும் இல்லை என்பதை நீதிமன்றத்தில் தெரிவித்ததால் நியாயத்தை சட்டப்படி நிறைவேற்ற நீதிபதி புதிய உத்தரவை பிறப்பித்தார். CISF வீரர்கள் பாதுகாப்புடன் எங்களை தீபம் ஏற்ற அனுமதித்ததை எதிர்பார்க்காத அதிகாரிகள் திடீரென ஆலோசித்து 163 தடை உத்தரவை மாலை 6:30 மணிக்கு மேல் பிறப்பித்தனர். இந்த உத்தரவை காரணம் காட்டி மலையேற விடக்கூடாது என திட்டமிட்டனர். CISF போலீசார் 65 பேர் பாதுகாப்புக்கு வந்தும் அவர்களையும் அனுமதிக்கவில்லை. மாவட்ட நீதிபதியான ஆட்சியர் பிறப்பித்த 163 தடை உத்தரவுதான் பெரிது என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை காரணம் காட்டி போலீசார் ஏற்க மறுத்தது சட்ட ரீதியாக மிகப்பெரிய தவறு. மத்திய படையினர் வந்ததுதான் தவறு என்றும் 163 தடை உத்தரவை எதையும் செய்ய முடியாது என்றும் போலீசார் தெரிவித்ததால் உறுதியாக தீபம் ஏற்றப்பட்டு விடும் என்ற எங்களின் நம்பிக்கை தகர்ந்தது. அரசு மிக உறுதியாக இருந்து தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது மலை போல் நம்பியிருந்த முருக பக்தர்களை வேதனையின் உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. தர்கா நிர்வாகமே அமைதி காக்கும் போது அரசு ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதமாக பக்தர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என தெரியவில்லை. சட்ட ரீதியாக அனுமதி பெற்று உடனடியாக தீபம் ஏற்றப்படும், அடுத்த ஆண்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீதிமன்ற உத்தரவை இவ்வளவு அலட்சியமாக யாரும் கையாண்டதில்லை என்று தெரிவித்தனர். மேலும் பாஜக இந்து முன்னணிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி முருக பக்தர்களை வேதனைப்படுத்தி விட்டனர் என்றும் முருக பக்தர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பும் வகையில் மாநில அளவில் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் போராட்டங்களையும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.